சாலையில் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரைனேஜ் மேனுவல் இருக்கும் இல்லைங்களா, ட்ரைனேஜ் ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹோலுக்கு மேலே ஒரு வண்டியை நிப்பாட்டி அந்த வண்டி அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடைப்பை எடுக்கும். இது இந்த வாகனம், துப்புரவு வாகனம். இந்த வாகனத்தை சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சொந்தமாகவும் வைத்திருக்கிறது, வாடகைக்கும் எடுத்து வேலைகளை செய்கிறது. எங்கெங்கெல்லாம் இந்த கால்வாய் அடைப்பு ஏற்படுகிறதோ அங்கே இந்த வாகனம் பயன்படுத்தப்படும். தனியாரிடமிருந்து வாடகைக்கு எடுத்தால் அந்த சென்னை மெட்ரோ வாட்டர் நிறுவனம் அதுக்கான பணத்தை கொடுத்துரும். இப்போ நான் அந்த 3 கேட்டகரி சொன்னேன் இல்லை, தொழிலாளிகளின் இறந்து போன வாரிசுகள், தலித்துகள், துப்புரவு தொழிலாளிகள், இவங்களை இந்த கேட்டகரி சொன்னேன்ல, இவர்களில் ஒரு 250 பேர் 300 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து கடன் வாங்கி தருவது. கிட்டத்தட்ட அவங்க கையிலேருந்து எதுவுமே போட வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த கடனும் ரொம்ப 6% வட்டி, ரொம்ப மிக கம்மியான வட்டி இல்லை கடன். அப்படி அந்த அந்த யாருக்கு வண்டி அலாட்மெண்ட் ஆகுதோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த 300 பேருக்கும் வங்கி கடன் கொடுத்து வண்டி அலாட் ஆகிடும். இந்த 300 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும். குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த 300 பேரும் சேர்ந்து இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணி, இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த வாகனங்களை பராமரிக்க வேண்டும், சென்னை மெட்ரோ வாட்டரோடு ஒப்பந்தம் போட வேண்டும், அந்த சென்னை மெட்ரோ வாட்டர் எங்கெங்கெல்லாம் இந்த கழிவுநீர் அடைப்பு ஏற்படுகிறதோ அங்கே இந்த வாகனங்களை அனுப்ப வேண்டும். அதற்கு உண்டான கட்டணத்தை மெட்ரோ வாட்டர் இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு கொடுக்கும். அதில் வரக்கூடிய பணத்தை இந்த தொழில் முனைவோர் அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி பிரித்து கொடுக்கும்போது இந்த வங்கி இவங்களுக்கு கடன் கொடுத்ததல்லவா, அந்த கடனை கழித்து கொண்டு மீதமுள்ள அமௌண்ட்டை இவங்களுக்கு தரணும். ஒருவருக்கு வண்டி வாங்கினா ஒரு மாதத்துக்கு மினிமம் கேரண்டி சென்னை மெட்ரோ வாட்டர் இந்த லோன் வாங்கினவங்க அத்தனை பேருக்கும், வண்டி அலாட்மெண்ட் ஆனவங்க அத்தனை பேருக்கும் ஒப்பந்தம் போட்டுவிட்டது. மினிமம் ஒரு வண்டிக்கு ஒரு மாதத்துக்கு 3,30,000 ரூபாய் கிடைக்கும் என்று அந்த ஒப்பந்தத்தின்படி உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இப்போ இது ஒரு நல்ல ஸ்கீம் தானே. இதை செயல்படுத்துறதுக்கு ஆக்சுவலி நம்ம இந்த அரசை வாழ்த்தணும். அதுக்கு பதிலாக விமர்சனம் செய்கிறேனே என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் செல்வ பெருந்தையோட ரோல் வருது. அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் யார் இருக்கணும்னா இந்த வண்டி வாங்குகிறார்கள் அல்லவா தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகளின் வாரிசுகள், இவர்கள்தான் அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இயக்குநர்களாக இருக்க வேண்டும், நடத்த வேண்டும். இந்த பயனாளிகளை அடையாளம் காண வேண்டும் இல்லையா? இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த இறந்து போன தொழிலாளிகளோட வாரிசுகள், துப்புரவு தொழிலாளிகள், தற்காலிக தொழிலாளிகள்னு சொன்னேன் இல்லை, இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக என்ன? எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமல்லவா? துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து இறந்து போனவர்களோட பட்டியல் சென்னை மெட்ரோ வாட்டரில் இருக்கும், சென்னை மாநகராட்சியில் இருக்கும் இல்லையா?